ஆமாங்க. தென்னை மரம் வச்சீங்கன்னா 10 வருஷம் தான். அதுக்கப்புறம் என்னன்னா மாசம் ரூ. 3000 கிட்ட நமக்கு லாபம் கிடைக்கும். ஒவ்வொரு தென்னை மரம் வளர்றத பொறுத்து, ஒவ்வொரு இளநீ வர்றத பொறுத்து, ஒவ்வொரு தேங்காய் வர்றத பொறுத்து. அதேமாரி மாமரம் பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, மாசம் ரூ. 10,000 வரும். எவ்வளோ மாங்காய் காய்க்குது, எத்தனை மாம்பழம் பழுக்குது, அதோடைய கிளைகள், அத மாரிலாம் வச்சிருக்கும். ஆனா அதே மாரி தேக்கு மரம், இதே மாரி எத்தனைன்னு சொல்லிட்டு போலாம். ஆனா இதுக்கெல்லாம் மினிமம் 1 இயர்க்கு மேல எடுக்கும். ஆனா நம்ம யூடியூப் மரத்த பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 90 நாள் மட்டுமே போதும். அதாவது 3 மாசம். அதுக்கு கீழயுமே குறைச்சு 1 மாசத்துல கூட நம்மளால என்ன பண்ண முடியும்? ஈஸியா அத குரோ பண்ணி மானிட்டேஷன் வாங்க முடியும். அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ வித் எவிடன்ஸோட. இப்ப இதெல்லாம் வந்து நம்ம லைவ் அனலிட்டிக்ஸ் பேஜ், அதாவது யூடியூப் சொல்லுவோம்ல. யூடியூப்ல வந்து எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க, எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, அதே மாரி எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு வீடியோவும் அப்படிங்கிற மாரி ஒவ்வொரு ப்ரூஃப். ஸோ இதுதான் எல்லா யூடியூப் சேனலுக்குமே இதே மாரி ஒரு ஓனா வச்சிருப்பாங்க. ஆனா யாரும் ஷோ பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம எதுக்கு ஷோ பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, இதே மாரி நெறைய பேருக்கு தேவைப்படும். அதுவும் இல்லாம இப்ப இன்னும் வந்து யூடியூபோடைய ரூல்ஸ் வந்து மாத்திட்டாங்க நெறைய பேர். அதாவது 4000 வாட்ச் ஹவர்ஸ் அண்ட் வந்து 10 மில்லியன் ஷார்ட்ஸ்க்கு இருந்துச்சு. பட் இப்போ பிப்ரவரி 1ல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அது 8000 வாட்ச் ஹவர்ஸ் ஆகவும் 20 மில்லியன் வியூஸ் ஆகவும் என்ன பண்ணிருவாங்க, ஷார்ட்ஸ்க்கு மாத்திருவாங்க. ஸோ அப்ப இனிமே யாராவது யூடியூப் ஷார்ட்ஸ் ஆரம்பிக்க போறீங்க, அல்லது மானிட்டேஷன் வாங்காம இருக்கீங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாயிரும். அதனால தான் இப்பவே என்ன பண்றோம்னா, இந்த இது யாராவது ரொம்ப ட்ரை பண்ணணும்னு நினைக்கீங்க, அதாவது எப்படி பண்ணணும்னு தெரியல, ஏதாவது ஒரு பேசிவ் இன்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒவ்வொரு வீடியோவுக்கும் நம்ம என்ன பண்றோம்னா, ஒவ்வொரு ப்ரூஃபோட காமிக்கும். அப்ப இதே மாரி நீங்க ஒரு 10 வீடியோ போட்டாலே அதே என்னது ஒரு நாளைக்கு ஒவ்வொரு வீடியோ ரீச் ஆகும்போது பெர் மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா, மினிமம் நம்ம 15லேருந்து ஒரு 50K வரைக்கும் கூட என்ன பண்ணலாம், ஏர்ன் பண்ணலாம். அதுக்கான ப்ரூஃப தான் இப்ப பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே. ஸோ இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 6 செகண்ட், அதாவது 41 செகண்ட்ஸ்க்கு இது போட்டிருக்கோம். இது பாருங்க ஏர்ன் வந்து எவ்வளோ பண்ணியிருக்குன்னா வந்து 482.35 பைசா வந்து ஏர்ன் பண்ணியிருக்கு. இப்போ லாஸ்ட் ஒரு 1 மணி நேரமா பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ இன்னும் ரீச் ஆகல. அதனால விட்டுருச்சு. இந்த வீடியோவால மேக்ஸிமம் எவ்வளோ முடிஞ்சிருக்கு? ஒரு ரூ. 482 தான் மேக்ஸிமம் ஏர்ன் பண்ணியிருக்கு. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் பாருங்க 133 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூஸ் பார்த்தீங்கன்னா 1,00,000 இதில இப்போ கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ 1,57,800 வியூஸ் வந்து இது மூலமா வந்திருக்கு. அதில எவ்வளோ 133 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. நம்ம சேனல் பிடிச்சிருக்கு, இந்த ஷார்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி பிடிச்சது போட்டிருக்காங்க. இது எப்பத்துலேருந்து? நம்ம 6 மார்ச்லேருந்து இப்போ 16 ஆகஸ்ட் வரைக்கும். அப்ப என்ன தெரியுதுன்னு பாருங்க, இது சின்ன சின்ன அமௌண்ட்டா இதில ஏர்ன் பண்ணிட்டே வந்திருக்கு. இதில இந்த அனலிட்டிக்ஸ்க்கு கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு போட்ட உடனே இன்னும் ஒரு 100, 200ன்னு வந்திருக்கும். அப்படியே சின்ன சின்னதா 101, 102, 105, 107 அப்படிங்கிற மாரி சின்ன சின்னதா வந்து க்ரோ ஆயிட்டே வரும். அதுதான் சொல்றேன் யூடியூப் மரம்னு. நீங்க ஒரு நாள் சின்னதா ஒரு ஷார்ட்ஸ் போட்டாலே போதும். அதுக்கப்புறம் வர்ற ஒவ்வொரு நாளைக்கும் அதால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு குடுக்கும். இப்ப அடுத்த ஷார்ட்ஸ் பாருங்களேன். ஸோ இதில வந்து எவ்வளோ பண்ணியிருக்கோம்? இது ஒரு 5 செகண்ட்ஸ், அதாவது 5 செகண்ட்ஸ்க்கு போட்டிருக்கோம். இதில வந்து பொலிட்டிக்கல் ரிலேட்டடா உள்ளது நம்ம போட்டிருக்கோம். இதில பாருங்க இது வந்து 1241.67 பைசா வந்து ஏர்ன் பண்ணியிருக்கு. இப்ப லாஸ்ட் 48 ஹவர்ஸ், அதாவது நேத்தும் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா 1240, அதாவது 21 வியூஸ் வந்திருக்கு. நேத்து இன்னைக்கு உள்ளது வந்து இன்னும் கணக்குல வரல. அது நாளைக்கு வந்து நமக்கு வந்து ஏர்ன் ஆகும். மேபி நேத்து இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ரூ. 5 ஆட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நாளைக்கு நான் பார்க்கும்போது என்ன ஆயிரும்? ரூ. 1246 அப்படின்னு வந்திருக்கும். மேபி ஏதாவது பைசா வந்திருக்குன்னா அந்த பைசா வந்துரும். ஆனா இதுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் பாருங்க 151 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. எவ்வளோ வியூஸ் போயிருக்கு பாருங்க, 3.7 லட்சம். அதாவது 3,74,201 வியூஸ் இதுக்கு மட்டுமே போயிருக்கு. அதுல நமக்கு இந்த மாரி எத்தன பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இது எப்போ நம்ம போட்டோம்னு பார்த்தீங்கன்னா, 5 மேல போட்டிருக்கோம். அப்போ என்ன தெரியுது? மே மாசத்துல இருந்து இப்போ வரைக்கும், அதாவது இன்னைக்கு நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டா ஏர்ன் ஆயிருக்கு. ஸோ பார்த்தீங்களா, போட்ட உடனே நல்ல ஒரு அமௌண்ட் ஆயிருக்கும். அப்ப இது என்ன ஆயிருக்கும் பார்த்தீங்கன்னா, போட்டதுமே நமக்கு வந்து ஒரு 500 சம்திங் அந்த மாரி வந்திருக்கும். அதுக்கப்புறம் சின்ன சின்னதா வந்து ஒரு 100, 105, 107 அப்படின்னு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு அமௌண்ட் ஏர்ன் பண்ணி ஸோ இப்போ வரைக்கும் ரூ. 1241 வந்திருக்கு இந்த ஒரு ஷார்ட்ஸ் மூலமா. ஆனா இதோடைய வேலைப்பாடு பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் மேக்ஸிமம். அதாவது அதிகபட்சமா நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர் எடுத்துக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதிலேயே நம்ம வந்து எப்படி அந்த வீடியோ கிரியேட் பண்ணணும், என்னென்ன மாரி டைட்டில் வைக்கணும், எப்படி டிஸ்கிரிப்ஷன் வைக்கணும் அப்படிங்கிற மாரி எல்லாமே சொல்லி தருவோம். ஸோ அது மூலமா என்ன பண்ணலாம், இந்த மாரி ஒரு 6 செகண்ட்ஸ்க்கு இது மாரி வந்துரும். அப்ப நம்ம ஒரு நாள் போட்டாலே போதும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன அமௌண்ட்டா நமக்கு வந்து என்ன ஆகும், இன்கிரீஸ் ஆயிட்டே வரும். ஓகே. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஷார்ட்ஸுக்கு பாருங்க. ஸோ இது பாருங்க 5, அதாவது 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு வந்திருக்கு. ஸோ வியூஸ் பார்த்தீங்கன்னா 21.1 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு 5000 கிட்ட வந்திருக்காங்க. அண்ட் இதோடைய ரெவென்யூ பார்த்தீங்கன்னா ரூ. 4000 இது ஏர்ன் பண்ணியிருக்கு. இது எப்போ நம்ம போட்டோம்னா 6 நவம்பர் 2025லயே பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ வரைக்கும் பாருங்க இது 4K கிட்ட நமக்கு வந்திருக்கு. ஸோ அந்த டைம்ல வரல. அதுக்கப்புறமா சின்ன சின்ன அமௌண்ட்டா ஏர்ன் பண்ணி வந்திருக்கு. இதுவும் பாருங்க லாஸ்ட் 40 ஹவர்ஸா கிட்ட 3412. அப்போ பாருங்க இது இன்னும் எவ்வளோ ரீச் ஆயிட்டே இருக்கு பாருங்க. நம்ம என்னைக்கோ போட்டது 2025ல போட்டோம். பட் இன்னும் ஸ்டில் வந்து இந்த ஒரு சின்ன ஷார்ட்ஸ் வந்து நமக்கு நல்ல ரீச் ஆயிட்டே இருக்கு.
ஓகே. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வாய்ஸு அதுக்கப்புறம் வந்து டீட்டெயில்ஸோட நம்ம போட வேண்டியது இருக்கும். பட் இந்த ஒரு ஷார்ட்ஸ்க்கு மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எக்செப்ஷன் வச்சு பண்ணியிருக்கோம். அண்ட் தென் அடுத்த ஷார்ட்ஸை பாருங்க. இதில பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இதுவும் 5 செகண்ட்ஸ். இது வந்து 8 செகண்ட்ஸ் வரைக்கும் நம்ம கிளிக் பண்ணியிருக்கோம். இதில பார்த்தீங்கன்னா 4.5 லட்சம் வரைக்கும் போயிருக்கு. சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா 230 பேருக்கு வந்திருக்காங்க. இது வந்து ரூ. 2,850 நமக்கு வந்து ஏர்ன் பண்ணியிருக்கு. இதுவும் லாஸ்ட் 40 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 223 வியூஸ் நமக்கு போயிருக்கு. இது எங்கேருந்து பார்க்காங்க, எப்போ பப்ளிஷ் பண்ணாங்கன்னு எல்லா டீட்டெயில்ஸுமே நமக்கு இங்க இருக்கு. ஓகே. ஸோ இப்போ இதனால தான் என்ன சொல்றோம்னா, யூடியூப் நீங்க இப்பவே ஆரம்பிக்கணும் அப்படின்னா உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் உங்களுக்கு என்ன வேணுமோ அப்படிங்கிறத கைடன்ஸ் பண்றேன். ஸோ நீங்க வேற ஏதாவது ஒரு ட்ரீ வைக்கீங்க அப்படின்னா கரெக்ட். ஓகே. பட் ஏதாவது இன்கம் ரிலேட்டடா நீங்க ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினைக்கீங்க அப்படின்னா, ஸோ இந்த யூடியூப் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒரு பார்ட் டைமா ரெடி பண்றீங்க. இல்லைன்னா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. இல்லைன்னா வேற ஏதாவது ஜாப் போயிட்டு வந்து அடுத்து ஏதாவது ஒரு சின்ன அமௌண்ட் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த யூடியூப் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எப்போ வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 1 வீக் அல்லது 1 மந்த்துக்குள்ள நம்ம ஸ்டார்ட் பண்ணா மட்டும் தான் அதால என்ன பண்ண முடியும். ஒரு வித்தின் 3 மந்த்ஸ் கூட நம்ம மானிட்டேஷன் வாங்குறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நாட்கள் போக போகன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ச் ஹவர்ஸ் வந்து அதிகமாயிரும். சொன்னேன்ல. ஸோ 4000லேருந்து இப்போ யூடியூப் வந்து பிப்ரவரி 1லேருந்து என்ன பண்ணிருவாங்கன்னா 8000ஆ மாத்திருவாங்க. அதே மாரி ஷார்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 10 மில்லியன்ஸ்லேருந்து 20 மில்லியன்ஸா மாத்திருவாங்க. ஸோ அப்போ நம்மளால என்ன பண்ண முடியும், இன்னும் நம்ம அதிகமா எஃபர்ட் போடுற மாரி இருக்கும் மானிட்டேஷன்லாம் வாங்குறதுக்காண்டி. ஓகே. ஸோ இது எல்லாமே லைவ் ப்ரூஃப். நீங்க ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட்ஸ்ல கேட்கலாம். ஏதாவது யூடியூப் ரிலேட்டடா எப்படி ஸ்டார்ட் ஆகும், எத மாரி நீச் பண்ணணும், என்னென்ன டாபிக்லாம் கவர் பண்ணணும் அப்படின்னு தெரியலனாலும் நம்ம டீட்டெயில்ஸ் கீழ குடுத்துருக்கோம். அதில வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அதில கூட நீங்க மெசேஜ் பண்ணி கூட உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ கேட்டுக்கலாம். ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ யூடியூப் யாராவது ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இத ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.